சுலைமான் வந்தார், தாவூது வந்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வந்தார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். ஆகவேதான் பைபிளினுடைய ஒரு சில வசனங்கள் எல்லாம் திருக்குர்ஆன் பட்டவர்த்தனமாக பேசுகிற யதார்த்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் உரசி பார்க்க பைபிளை நீங்கள் கையில எடுத்து வைத்து பாருங்கள். பைபிளை கையில எடுத்து வைத்து பாருங்கள். எங்காவது இயேசு வருவார், நான் தான் கடவுள் என்று பேசுகிறாரா? நான், நீங்கள் எல்லாம் என்னை சார்ந்திருக்க வேண்டும், நானோ அந்த கர்த்தரை சார்ந்திருப்பேன் என்று பைபிளிலே பேசுகிறார் இயேசு. இயேசு வருமாறு சொல்லுகிறார், நான் சொல்லுகிற வார்த்தை என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, என்னை அனுப்பிய கர்த்தருடைய வார்த்தை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயு யூஹா. நான் என்னுடைய சொந்த செய்தியை சொல்லவில்லை, அல்லாஹ் எனக்கு வஹி மூலம் எதை அருளினானோ அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, கர்த்தரை கண்ணால் காண முடியுமா? கிறிஸ்தவ சமூக மக்கள் அடுத்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு காரியம். பைபிளை கையில எடுங்கள். கர்த்தரை யாராவது கண்ணால் காண முடியுமா? யோவான் 1வது அத்தியாயம் 18வது வசனம் பேசுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே கிடையாது. அந்த தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே கிடையாது, காண முடியாது. யோவான் 1வது அத்தியாயம் 18வது வசனம் பேசுகிறது. பிறகு எப்படி கடவுளுக்கு உருவம் படைத்தீர்கள்? கர்த்தருடைய உருவம் இதுதான் என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்? பைபிளில் அதற்கு ஆதாரம் இல்லையே. பைபிள் அதற்கு எதிராகத்தானே பேசுகிறது. யோவான் 1 முதல் 1வது அத்தியாயம் 18வது வசனம் யோவான் சொல்லுகிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்ணால் கண்டதே கிடையாது என்று யோவான் பேசுகிறார். சங்கீதம் 11வது அத்தியாயத்தின் 4வது வசனம், கர்த்தரின் சிம்மாசனம் பரலோக ராஜ்யத்தில் உண்டு. கர்த்தரின் சிம்மாசனம் பரலோக ராஜ்யத்தில் உண்டு. அதைத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொன்னார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று யோவான் பேசுகிறது. திருக்குர்ஆன் 6வது அத்தியாயத்தின் 103வது வசனம், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை யோவான் பேசுகிறது. கர்த்தரின் சிம்மாசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் 20வது அத்தியாயத்தின் 5வது வசனம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ்வுடைய அர்ஷ் 7 வானங்களையும் தாண்டி, 7 வானங்களையும் தாண்டி பரலோக ராஜ்யத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு அற்புதமாக ஒத்து போகிறது பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் திருக்குர்ஆனையும் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். பைபிளில் உண்மையில் எங்காவது ஏகத்துவத்திற்கு எதிரான சம்பவங்கள் பைபிளிலே உண்டா? ஏகத்துவத்தை வலியுறுத்துகிற ஆயிரம் வசனங்கள், கடவுளுடைய யதார்த்த தன்மைகள், எப்படிப்பட்ட கடவுளை மனிதர்கள் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்கிற சத்திய வாக்குகள், கர்த்தர் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு பைபிள் பேசுகிறது. ஆதியாகமம் 17வது அத்தியாயத்தின் 1வது வசனம், கர்த்தர் ஆகிய நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் யார்? கர்த்தராகிய நான் யார்? நான் தான் சர்வ வல்லமையுடையவன். சர்வ வல்லமையுடைய என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு முன்னால் பணிவாக நடந்து உத்தமனாக இரு. ஆதியாகமம் 17வது அத்தியாயம் 1வது வசனம் பேசுகிறது. சங்கீதம் 95வது அத்தியாயம் 6வது வசனம் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த, மனிதர்களாகிய நம்மை படைத்த கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காலிட்டு நடப்போம் வாருங்கள். சங்கீதம் அழைக்கிறது. 95வது அத்தியாயம் 6வது வசனம், வல்லமையுள்ள கர்த்தரை தான் வணங்க வேண்டுமாம். நம்மை எல்லாம் யார் படைத்தானோ அவரைத்தான் வணங்க வேண்டுமாம். அவருக்கு முன்னால் தான் பணிந்து குனிந்து முழங்காலிட்டு இபாதத்துகள் செய்ய வேண்டுமாம். ஏசாயா 40வது அத்தியாயம் 28வது வசனம், பூமியின் கடையாந்தரங்களை எல்லாம் சிருஷ்டித்த, பூமியினுடைய அனைத்து வஸ்துக்களையும் படைத்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போகவே மாட்டான். அந்த மிகப்பெரிய அந்த கரும் பொருள்,
அந்த மெய் தேவன், அந்த கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களையும் படைத்தவர். படைத்ததனால் அவர் சோர்ந்து போகவெல்லாம் மாட்டார், அவர் இளைப்பாறவும் மாட்டார். ஏசாயா 40:28 வசனம் கூறுகிறது. 46:9 வசனம் மீண்டும் ஏசாயா கூறுகிறார், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமானவர் யாருமே இல்லை என்று பேசுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், நானே தேவன், வேறு ஒருவனும் தேவனே இல்லை, அந்த தேவனுக்கு நிகரானவன் யாருமே இல்லை, அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை. ஏசாயா பேசுகிறது, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு தாய் இல்லை, அவனுக்கு தந்தை இல்லை, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, மக்கள் இல்லை, அவனுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. திருக்குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது. 2வது அத்தியாயத்தின் 255வது வசனம், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை, அவன் நித்திய ஜீவிதத்தோடு இருக்கக்கூடியவன். லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம், சிறிய தூக்கமோ பெரிய தூக்கமோ அவனுக்கு கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ல், வானங்களையும் பூமிகளையும் அவன்தான் படைத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதைத்தான் பைபிள் பேசுகிறது, பைபிள் அதைத்தான் சொல்கிறது. எல்லா ஆட்சியும் அதிகாரமுடைய கர்த்தரைத்தான் வணங்க வேண்டும், நம்மை படைத்தவனைத்தான் வணங்க வேண்டும். எந்த கர்த்தருக்கு நிகராக யாரும் இல்லையோ அந்த கர்த்தரைத்தான் நாம் எல்லாம் வணங்க வேண்டும் என்று ஏகத்துவத்தைத்தான் பைபிள் பேசுகிறது. அதே போல பாருங்கள், பைபிளில் எங்காவது உருவ வழிபாட்டுக்கு ஆதாரம் உண்டா என்று கேட்டோமா இல்லையா? நேர்மாறாக உருவ வழிபாட்டுக்குரியவர்களை கண்டிக்கிறது பைபிள். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! உருவ வழிபாட்டுக்குரிய மக்களை பைபிள் வன்மையாக கண்டிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏசாயா 45:20, உபாகமம் 6:45, இந்த வசனங்களில் எல்லாம் நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் உருவச் சிலைகளை வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் அறிவில்லாதவர்கள், மிருக குணமுடையவர்கள், மதியற்றவர்கள் என்று பைபிள் விமர்சனம் செய்கிறது. யாரை? யாரெல்லாம் உருவ வழிபாடு செய்கிறார்களோ, ஏகத்துவத்திற்கு எதிராக நடக்கிறார்களோ, சொர்க்கத்தை விட்டும் தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தரை புரியாமல் வாழ்கிறார்களோ, எந்த கர்த்தரை எந்த அடிப்படையில் புரிந்து கொள்வது நித்திய ஜீவனுக்கு உகந்ததோ அதை புரியாமல் வாழுகிற மக்கள் அறிவில்லாதவர்கள், மிருக குணமுடையவர்கள், மதியற்றவர்கள் என்று பைபிள் விமர்சனம் செய்கிறது. தங்கள் சிலையாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க கூடாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள். சிலைகளை சுமந்து, மரங்களால் சிலைகளை உருவாக்கி சிலைகளை சுமந்து யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்கள் என்று ஏசாயா 45:20 வசனத்திலே கூறுகிறது. சிலை